முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தற்பொழுது உருவாக இருக்கின்ற செவ்வாயின் நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக முக்கியமாக 3 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உருவாகி இத்தனை நாட்களாக இருந்ததை விட வாழ்க்கையை தலைகீழாக மாற இருக்கிறது. அது மட்டுமல்ல, 3 ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக மாறப்போகும் அளவிற்கு மாற்றமானது தற்பொழுது நடக்க இருக்கிறது. செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக அடுத்தடுத்து நன்மை மட்டுமே, பல மாற்றங்கள் மட்டுமே 3 ராசிக்கு நடக்க இருக்கிறது. செவ்வாய் தற்பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதிதான் அங்கிருந்து, அதாவது காலை 6:32 மணிக்கு பூச நட்சத்திரத்திற்கு நகர்ந்து சக்தி வாய்ந்த மங்கள பூச யோகத்தை உருவாக்க இருக்கிறார். இந்த யோகமானது சில ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றி, செழிப்பு மற்றும் நிதி நன்மைகள் அனைத்தையும் தர இருக்கிறது. இதனால் அந்த செவ்வாய் பயிற்சி காரணமாக முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக மாறப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதில் முதல் ராசியாக ரிஷப ராசி அன்பர்களை செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்க இருக்கிறது. வாழ்க்கையில் பல அம்சங்களில், குறிப்பாக தொழில் மற்றும் நிதித்துறையில் வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்தில் வியாபாரத்தில் ரிஷபராசி அன்பர்களை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நிதி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு தற்பொழுது சம்பள உயர்வு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. வணிக முயற்சிகள் அனைத்துமே தற்பொழுது லாபகரமாக முடிய இருக்கிறது. இது அதிக லாபம் அல்லது சேமிப்புக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு தற்பொழுது வழியை வகுக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடுகள் அனைத்தும் ரிஷபராசி அன்பர்கள் செய்யப்படலாம். அப்படி செய்யப்படும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியில் முடிய இருக்கிறது. இது உங்களுடைய எதிர்காலத்தின் பாதுகாப்பை தற்பொழுது உறுதி செய்ய இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் தனிப்பட்ட உறவுகளில், குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்தையும் தற்பொழுது அனுபவிக்க இருக்கிறீர்கள். செவ்வாய் பூச நட்சத்திரத்தில் நுழைவது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கப் போகிறது. இதனால் ஏப்ரல் 12இலிருந்து கோடீஸ்வரராக மாறப்போகும் 3 முக்கிய ராசிகளில் ரிஷபராசி ஒருத்தரும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது பல நாட்களாகவே ரிஷபராசி அன்பர்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக பலவிதமான கஷ்டங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்துக் கொண்டே வந்திருப்பீர்கள். தற்பொழுது அது எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை ரிஷபராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள். நிதியானது உங்களுக்கு கோடி கணக்கில் கொட்ட இருக்கிறது. அதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்க போகின்றனர். அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களே, செவ்வாயின் நட்சத்திர மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வழங்க இருக்கிறது. செவ்வாய் லக்னத்தில் இருப்பதால் இந்த காலம் கடகராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகிறது. தற்பொழுது கடகராசிக்காரர்கள் செய்யும் என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. முதலீடுகளில் இருந்து கிடைக்கும் லாபத்தால் நிதி ரீதியாக இது சிறப்பான காலகட்டமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமானது கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. மங்கள பூச யோகம் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலையும் உற்சாகத்தையும் பூச நட்சத்திரத்தின் வளர்ப்பு குணத்துடன் இணைப்பதால் இது மங்களகரமான மாற்றங்கள் அனைத்தையும் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறது. இந்த யோகமானது கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையே தலைகீழாக மாற்ற இருக்கிறது. இத்தனை வருடங்களாக பிச்சைக்கார நிலைமைக்கு இருந்த கடகராசி அன்பர்களை தற்பொழுது உங்கள் வாழ்க்கையை கோடீஸ்வரராக மாற்றும் அளவிற்கு தற்பொழுது செவ்வாய் கிரகத்தின் நன்மையானது இருக்க போகிறது. நீங்கள் நினைத்து கூட இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இனிமேல் கடகராசி அன்பர்களுக்கு, அதாவது ஏப்ரல் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மாற்றமாக நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து கொண்டு கடகராசி அன்பர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள். நிதி பற்றாக்குறை காரணமாக பல இடங்களில் கடன் மேல் கடன் வாங்கி இருப்பீர்கள் கடகராசி அன்பர்களே. அந்த கடன்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக ஏப்ரல் தொடங்கியதிலிருந்து முடிவுக்கு வர இருக்கிறது. அந்த கடன் தொல்லை நீங்கிவிட்டாலே போதும், நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை அடுத்தடுத்து வாழ இருக்கிறீர்கள். தேவையில்லாத பல கடன்களை நீங்கள் வாங்கி வைத்து இருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு மிக விரைவில் வர இருக்கிறது.
இது மட்டுமல்ல, தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களை நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது. இனிமேல் எந்த ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, அதில் முயற்சி மட்டுமே நீங்கள் போட்டால் போதும், அதற்கான வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். அந்த வெற்றி மூலமாக நிதி ஆதாயம் உங்களுக்கு அதிக அளவில் கடகராசி அன்பர்களை தேடி வர இருக்கிறது. இனிமேல் உங்களது பழைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல், இனிமேல் நடக்கப் போவவற்றை நினைத்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிங்கள். நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அதற்கு முழு முயற்சியை கொடுத்தால் போதும், அதில் வெற்றி மட்டுமே காண இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக கன்னிராசி அன்பர்களை மங்கள பூச யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான மாற்றங்களை மட்டுமே தற்பொழுது அளிக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வெகுமதிகள், குறிப்பாக பரம்பரை சொத்துக்கள் மூலம் அனைத்துமே தற்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் லாபம் தற்பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களின் உழைப்பு, அர்ப்பணிப்பு இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் கொடுக்க இருக்கிறது. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யோகமானது அதிக அளவில் வருவாய் மற்றும் புதிய ஒப்பந்தம் போன்ற நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கன்னிராசி அன்பர்களுக்கு தர இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது கணவன் மனைவிக்கிடையே, குடும்ப வாழ்க்கையில், நண்பர்களுக்கிடையே இத்தனை நாட்களாக தேவையில்லாமல் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். கன்னிராசி அன்பர்களை தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு இத்தனை நாட்களாக அது செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று பலவிதமான சிந்தனை யோசனையில் இருந்து இருப்பீர்கள். தற்பொழுது நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு முயற்சியை எடுப்பதாக இருந்தாலும் சரி, அதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியில் மட்டுமே போய் முடிய இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் தற்பொழுது கன்னிராசி அன்பர்களே நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதாவது இத்தனை நாட்களாக உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், கோளாறுகள் வந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். கன்னிராசி அன்பர்களை நிதி பற்றாக்குறை காரணமாக உங்களது குடும்பமே மிகுந்த சோகத்தில் நீங்கள் அடுத்தடுத்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களது குடும்பமே கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். தற்பொழுது கன்னிராசி அன்பர்களை உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் கஷ்டத்தை அனுபவித்தீர்கள். தற்பொழுது அந்த நிதியானது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு, அதாவது ஏப்ரல் மாதத்தில் இருந்து உங்களது வாழ்க்கையே ஒரு வருடத்திற்கு அடுத்தபடியாக தலைகீழாக மாற இருக்கிறது. அதாவது இத்தனை நாட்கள் கையில் பணம் என்ற ஒன்றே இல்லாமல் இருந்திருப்பீர்கள். தற்பொழுது பணம் இல்லாத நாளே உங்கள் கையில் இருக்காது. அப்படி ஒரு நிலைமை கன்னிராசி அன்பர்களுக்கு மாற இருக்கிறது. இதனால் நீண்ட நாட்களாகவே உங்களது குடும்பத்துடன் இருந்த அந்த தீமை அனைத்தும் நீங்கி குடும்பத்துடன் பெரும் கவலையை நீங்கள் அனுபவித்து இருப்பீர்கள். தற்பொழுது அது எல்லாமே நீங்கி உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ இருக்கிறீர்கள். உங்களது குடும்பத்திற்கு, வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று பல மாதங்களாக கனவு கண்டு இருப்பீர்கள். தற்பொழுது அந்த கனவானது நனவாக இருக்கிறது. இனிமேல் நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி கன்னிராசி அன்பர்களை உங்களுக்கு அதில் வெற்றி மட்டுமே அதிக அளவில் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு பொறுமையுடன் மிகவும் யோசித்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியாக மாறக்கூடும். இப்பொழுது அதாவது ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கும் செவ்வாய் நட்சத்திர பயிற்சி காரணமாக முக்கியமாக 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோகம் அடித்து உங்களது வாழ்க்கையை கோடீஸ்வரராக மாற இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கோடீஸ்வர யோகம் உண்டாக இருக்கிறது. 1 ரிஷபராசி, 2வது கடகராசி, 3வது கன்னிராசி. நீங்கள் நிதி பற்றாக்குறை ஒன்று காரணமாக மட்டும்தான் பல இன்னல்களை சந்தித்து கொண்டு வந்தீர்கள். தற்பொழுது அது எல்லாமே நீங்க இருக்கிறது. அதெல்லாம் நீங்கி நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.